கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, நம்மை போதித்து நடத்துகிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய காரியத்திற்கு அழகாய் போதித்து நடத்துகிறார். அவருடைய போதனை நமக்கு இருந்தால் தான் நம்ம ஞானமாக செய்வோம். நம்ம மதீனமான காரியத்தை செய்ய மாட்டோம். சில சமயத்தில் மதீனமாக செஞ்சு, ஞானம் இல்லாமல் செஞ்சு எத்தனை இழப்புகள், எத்தனை தேவையில்லாத சோதனைகள், எத்தனை பிரச்சனைகள். இதற்கெல்லாம் காரணம் அவருடைய போதனையின் கேட்டு, நீர் எனக்கு போதியும் ஆண்டவரே, உம்முடைய போதனையின்படி நான் நடக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்காதது. இன்றைக்கி இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய போதனையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? 143 சங்கீதம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியில் நடத்துவாராக என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நீரே என் தேவன் அப்பா, நீதான் எனக்கு போதிக்கிறவர், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான பாதையில் நடத்தட்டும் என்று ஆண்டவிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவிடத்தில் இப்படிப்பட்ட ஜெபம் நாம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் அவசிய தேவையாயிருக்கிறது. தாவீது அவனுடைய அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவனை ஆண்டவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாக ஆண்டவர் அழகு பார்த்தார். ஆண்டவர் அவனுக்கு எல்லா காரியத்தையும் தேவையான உயர்வை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, எல்லாம் அவருக்கு தந்தார். அவன் கேட்டதையும் கொடுத்தார், கேளாததையும் கொடுத்தார். ஆனால் பட்சேபாள் காரியத்தில் இந்த தாவீது தவறு செய்து விட்டான். பட்சேபாள் அடுத்தவனுடைய மனைவியாக இருந்தாலும், ஊரியாவின் மனைவியாக இருந்தாலும், ஊரியாவையும் கொலை செய்தான், பட்சேபாளையும் தனக்கென்று எடுத்துக்கொண்டான், பாவம் செய்தான். பாவம் செஞ்சுட்டு என்ன செஞ்சான்னு சொன்னால், அவன் துணிகரமாக செஞ்சுட்டு யாருக்கும் தெரியாதுன்னு வீட்டில் அமர்ந்திருந்தான். ஆண்டவர் அதை பார்த்தார். ஆண்டவர் பார்த்து நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பினார். அவன் வந்து அழகாய் சொல்லுகிறான், நல்ல கதையெல்லாம் சொல்லுகிறான். இப்படி கதையெல்லாம் சொல்லும்போது, அப்படிப்பட்ட பாவத்தை செய்தவன் யார்? அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீதான் அந்த பாவத்தை செய்தார் என்று சொல்லி ஆண்டவன் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு வந்து இந்த தாவீதுக்கு போதித்து அவன் பாவத்தை உணர்த்தும் போது, இவன் அதிகாரத்தில் உள்ளவன். தாவீது ராஜா, சாதாரண ஆள் அல்ல. அவன் நினைத்தால் நாத்தான் தீர்க்கதரிசியை கொலை செய்திருக்கக்கூடும், நாத்தான் தீர்க்கதரிசியை காவலில் போட்டிருக்கக்கூடும். ஆனால் அதிகாரத்தில் இருந்தாலும் அவன் மேல் அந்த குற்றச்சாட்டுகள், அவன் செய்த பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது அவன் அந்த பாவத்தை, தான் செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டான், போதனைக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு போதித்தால் பிள்ளைகளுக்கு பிடிக்காது, புத்திமதி சொன்னால் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஆனால் இன்றைக்கு அவருடைய போதனைக்கு நீ கீழ்ப்படிவாய் என்றால் அந்த போதனை உன்னை செவ்வையான பாதையில் நடத்தும். தாவீதை கடைசி வரைக்கும் அவரை ராஜாவாக வைத்து, அவருடைய சந்ததியிலையும் ஆண்டவர் ராஜாவாக, அந்த சந்ததியிலையும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாத அளவுக்கு வைத்ததற்கு காரணம் போதனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தம். இன்றைக்கும் அவர் தருகிற போதனைக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய நல்ல ஆவி உடைய பிள்ளைகளை செவையான பாதையில் நடத்தி செல்வதாக இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.